புறக்களி ஒரு பூ வாங்கியிருந்தேன். இது இதய நோய்க்கு கேன்சர் பேஷண்ட்டுகளுக்கெல்லாம் ரொம்ப நல்லதுன்னு சொல்கிறாங்க. இது எப்படி செய்கிறதுன்னு வாங்க பார்க்கலாம். ஒரு வடைச்சட்டி அடுப்பில் வச்சுட்டு ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய், கடுகு, சீரகம் எல்லாத்தையும் போட்டு நல்லா வெடிக்கவும், வெங்காயம், தக்காளி சேர்த்து இது கூட சேர்த்து நல்லா வதக்கிக்கிறலாம். பார்த்துங்க. இந்த பூவு வந்து அட்டகாசமான டேஸ்ட்டாக இருந்துச்சு. இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நான் வாங்கியிருந்தேன். நீங்களும் இதில் நிறைய மருத்துவ குணம் இருக்கிறதுனால இதை சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு, இது டக்குன்னு வெந்துருச்சு பார்த்துக்கோங்க. ஒரு 3 நிமிஷம் 4 நிமிஷம் தான் ஆச்சு எங்களுக்கு வேக வைக்கிறதுக்கு. இப்போ பெருங்காயத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இது கூட மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு அதையும் நல்லா கிண்டுன்னு கிண்டிட்டு, இப்போ நல்லா வேகுது பாருங்கள். எண்ணெய் ஒரு 4-5 ஸ்பூன் சேர்த்துருந்தேன். பூவை நல்லா கழுவி சுத்தம் பண்ணி இந்த போட்டாச்சு. இப்போ மிளகாத்தூள் 1/2 ஸ்பூனு, கரம் மசாலா 1/2 ஸ்பூனு, அவ்வளோதான் இதுக்கு சேர்த்துருக்கேன் நான். உப்பு தேவையான அளவு சேர்த்துட்டு நல்லா கிண்டிட்டு இறக்கியாச்சு. இது தயிர் சாதம், ரசம் சாதம், எல்லா பருப்பு சாதம் எல்லாத்துக்குமே இது அட்டகாசமான டேஸ்ட்டாக இருந்துச்சு. ஒரு வாட்டி இதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா எப்படி இருக்குன்ட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் வந்து பாருங்கள், பார்க்கும்போது எவ்வளோ அழகாக இருக்குன்ட்டு, பச்சை கலராக இருக்கிறதுனால வித்தியாசமாக இருந்துச்சு. வாட்டி இந்த பூ வாங்கியிருந்தேன். இதில் சூப்பு வேறு செய்யலாம். அடுத்த வீடியோவில் நான் போடுறேன். இது ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குன்னு நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். மல்லித்தழை தூவி இறக்கியாச்சு. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.